அடுத்து இப்போது இந்த கொரோனா வேக்சினேஷனுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பேஷண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கொரோனா டைமில் வந்து சிவியராக அப்படி உடம்புல சில தொந்தரவுகள் ஏற்படுத்திருக்கு. டாக்டர் கிட்ட போயிருக்காங்க. போனதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக எடுத்து இந்த மெடிசன்ஸ்னால கண்டினியூஸாக ப்ளீட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமாக ஓவராக ப்ளீட் ஆன உடனே போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 2-3 மந்த்ஸ் வந்து இதுவே ஆகலை. அவங்க வந்து கொரோனா பாதிப்புலாம் எதுவுமே இல்லை, அவங்களுக்கு கொரோனா வரவும் இல்லை, குவாரண்டைனில் எதுவும் இல்லை. ஸோ கொரோனாக்கான ட்ரீட்மெண்ட் எதுவுமே அவங்க எடுக்கலை. பட் வேக்சினேஷன் போட்டாங்க. அது கம்பல்சரி அப்படிங்கிறதுனால போட வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தாங்க. ஸோ வேக்சினேஷன் அவங்க போட்டுக்கிட்டாங்க. ஸோ வேக்சினேஷன் போட்டு அதோடைய எஃபெக்ட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உடம்புல வந்து பீரியட்ஸ் வராமல் ஆகிடுச்சு. மற்ற நிறைய தொந்தரவுகள், சில தலைவலி மாதிரியான நார்மல் ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த வேக்சினேஷன் போட்ட உடனே வந்துடுச்சு. ஸோ அந்த டைமில் அவங்க வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. பீரியட்ஸ் வரவே இல்லை, 2-3 மந்த்ஸ் வரல. ஸோ ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் எடுத்தாங்களாம். ஆகஸ்ட் அப்புறம் வந்து என்ன ஆயிருக்குன்னா, ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கண்டினியூஸாக 3 மந்த்ஸ் வந்து ஓவர் ப்ளீடிங். 3 மந்த்ஸ் ஓவர் ப்ளீடிங். ஒரு ஸ்டெப் கூட எந்திரிச்சு வச்சு நடக்க முடியல. அப்படியே டேப் திருப்பி விட்ட மாதிரி அவங்களுக்கு ஓவராக போயிட்டே இருக்கும். ஸோ டாக்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 3 மந்த்ஸ்க்கு வந்து ப்ரிமோல்ட் டேப்லெட்டும் அப்புறம் வந்து ட்ராபிக் அப்படிங்கிற டேப்லெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ப்ரிமோல்ட் பற்றி நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இல்லையா? பீரியட்ஸை கண்ட்ரோல் பண்ணுற டேப்லெட், அதாவது பீரியட்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக சாப்பிட்ற டேப்லெட். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் டேப்லெட் அது ப்ரிமோல்ட். ஸோ அந்த ப்ரிமோல்ட் வந்து என்ன ஆகும்னா, பீரியட்ஸை தள்ளி போடுறதுக்காக பெரும்பாலும் மெடிக்கல் ஷாப்பில் போய் கேட்டாலே இது தான் கொடுப்பாங்க. பீரியட்ஸ் தள்ளி போகணும், வெளியே எங்கேயா போய் பீரியட்ஸ் தள்ளி போகணும்னு கேட்டால் ப்ரிமோல்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த பீரியட்ஸ் வரதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ப்ரிமோல்ட்டும் ட்ராபிக்கும் கொடுத்துருக்காங்க. ட்ராபிக் என்ன மாதிரியான மருந்துன்னு தெரியுமா? ஸ்டிராய்டு, ஈக்குவலன்ட் டு ஸ்டிராய்டு, எக்ஸாக்ட் ஈக்குவலன்ட் டு ஸ்டிராய்டு. ஸ்டிராய்டு சாப்பிட்றதும் ஒன்று தான், ட்ராபிக் சாப்பிட்றதும் ஒன்று தான். ஸோ இந்த சாப்பிட்டு 3 மந்த்ஸ் சாப்பிட்ட உடனே என்ன ஆச்சுன்னா, அப்பவும் அவங்களுக்கு நிற்கவே இல்லை. பாருங்கள், இவ்வளோ கடுமையான மருந்து சாப்பிட்டு அவங்க உடம்புடைய எதிர்ப்பு சக்தி, அந்த ஆன்டிபாடிஸ், அவங்க கர்ப்பப்பை வேக்சினேஷன் போட்டதுனால மிக மிக மோசமான நிலைக்கு போய் அந்த வேக்சினேஷனோட பவரை வந்து பீரியட்ஸோடைய உதிர கழிவாக வெளியேற்றிக்கிட்டு இருக்கு. இந்த மாத்திரைகளுடைய பவர் கூட அந்த உடம்பை எடுத்துக்காமல் அந்த எதிர்ப்பு சக்தி அதையே அழிக்குது. இப்படி அழிச்சு அந்த 3 மந்த்ஸ் அவங்க சாப்பிட்டு கூட அதை அழிச்சிருச்சு. அந்தளவுக்கு அவங்க உடம்போட இம்யூனிட்டி பவர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் டாக்டர் என்ன பண்ணுவான், பொறுக்குமா, உடனே அடுத்த ஆயுதம் என்ன பண்ணான்னா, மெரினோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காப்பர் டீ மாதிரியான ஒரு சாதனத்தை உள்ள பெண் உறுப்புக்குள்ளே வச்சு அந்த பீரியட்ஸ் வரதை தடுக்கிறாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து இது வரைக்கும் அவங்களுக்கு நவம்பரில் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது இப்போ என்ன ஆகஸ்ட் வந்துடுச்சு, இது வரைக்கும் அவங்களுக்கு பீரியட்ஸே வரல. வந்தாலுமே ஒரு ட்ராப்ஸ், 2-3 ட்ராப்ஸ் அவ்வளோதான். அதுக்கு மேலே அவ்வளோவா வரது கிடையாது. கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு அந்த மெரினோ வச்சதுனால. பட் பேஷண்ட்டுக்கு வரலையேன்னு ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும், ஒரு பக்கம் இவ்வளோ அந்த 3 மாதம் மன உளைச்சல் வந்து அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்குது. ஐயோ, பீரியட்ஸ் வந்தால் இவ்வளோ பயமாக இருக்குது. ஸோ இப்படியான ஒரு மிக மோசமான ஒரு ட்ரீட்மெண்ட் முறை தான் ஆங்கில மருத்துவம். இப்போ அவங்களுக்கு பீரியட்ஸே வரல. பீரியட்ஸ் வரலன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். மொத்தமாக அந்த வர வேண்டிய பீரியட்ஸ் எல்லாம் நிறுத்திட்டீங்க. அந்த உதிர கழிவை தடுக்கிறதுனால அது எல்லாமே மொத்தமாக சேர்ந்து தான் பிற்காலத்தில் கட்டி, சிஸ்ட்டு, அப்புறம் பல்கி யூட்ரஸ், இந்த மாதிரியான ஏகப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படும். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஒரு கட்டத்தில் கர்ப்பப்பையை வெட்டி போட்டுருங்க, அது தேவையே இல்லை, குழந்தை பெற்றுட்டீங்களே, இனிமேல் உங்களுக்கு எதுக்கு விரலை கட் பண்ணி போடுற மாதிரி. இந்த விரல் இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியுமா? 4 விரலை வச்சுட்டு சும்மா தானே இருக்குது, அதை யூஸ் பண்ணுறது, கட் பண்ணி போட்டுட்டு யோசிச்சு பாருங்கள். ஏதோ இவன் அப்பா வீட்டிலேருந்து கொடுத்தா மாதிரியும் கட் பண்ணி போட்டுங்க நான் சால்ட்டாக சொல்லுவேன். ஏன்னா இவங்களுக்கு தெரியாது, எதனாலன்னு தெரியாமல் விஷயம் தெரியல, உடம்போட சிஸ்டம் பற்றி புரிதல் இல்லை, உடம்போட மெட்டபாலிசம் பற்றின ஞானம் இல்லை. அதனால் எல்லாத்தையும் வெட்டி போட்டுருங்க. ஏன்னா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. கேள்வி கேட்டே இருக்காங்களா, ஏன் குறையில என்ன காரணம் சொல்ல முடியும்? வெட்டி போட்டால் அது தொல்லை ஒழிஞ்சுது, நிம்மதியாக இருப்பாங்க அவங்க. அடுத்தடுத்து தொந்தரவுகள் வரும் இல்லையா? இப்போ யூட்ரஸில் வெளியே எடுத்தாச்சுன்னா முட்டி வலி வரும், வெயிட் போட ஆரம்பிச்சிடும், இன்னும் ஏகப்பட்ட தொந்தரவுகள் லைன் கட்டிட்டு வரும் இல்லையா? அதுக்கு எல்லாத்துக்கும் திருப்பி இவங்களே ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். அப்போ இன்னும் வருமானம் தானே. அப்போ அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்கல்ல. ஸோ இப்படியான மருத்துவ முறை, இப்படியான சிகிச்சை முறை தான் ஆங்கில மருத்துவம். எத்தனை பெண்கள் வந்து கர்ப்பப்பையை இழந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா ஆங்கில மருத்துவத்தையே முதல்ல எடுக்கணும். ஆங்கில மருத்துவம்ன்ற ஒரு தவறான பிற்போக்கான மருத்துவத்தை முதல்ல ஒழிச்சு கட்டினா மட்டும்தான் பெண்களாக இருந்தாலும் ஆம்பளைங்களாக இருந்தாலும் சரியாவாங்க. இன்றைக்கி எங்ககிட்ட இந்த மாதிரியான பேஷண்ட், வேக்சினேஷன் எடுத்த பேஷண்ட், இப்போ இவங்க அக்குபஞ்சரில் வந்துட்டாங்க, எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான வேக்சினேஷன் எடுத்து கஷ்டப்பட்டு இருக்க எத்தனையோ பேஷண்ட் எங்ககிட்ட வந்து குணமடைஞ்சிட்டு இருக்காங்க. வேக்சினேஷனோட வீரியம் இல்லாமல், கார்டியாக் அரெஸ்டெல்லாம் இல்லாமல்
இந்த மாதிரி வேக்சினேஷனுடைய தொந்தரவுகள்லேருந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ வேக்சினேஷனுடைய கடுமையான தாக்கத்திலிருந்து ஜனங்களை காப்பாற்ற முடிகிற ஒரே ஒரு சாதனம், ஒரே ஒரு மருத்துவம் அக்குபஞ்சர் மட்டும்தான். அக்குபஞ்சர் மருத்துவம் மட்டும்தான் எல்லா ஜனங்களையும் இந்த வேக்சினேஷன் இறப்புலேருந்தும் காப்பாற்ற முடியும். இதில் ஏற்படுற கடுமையான தொந்தரவுலேருந்து காப்பாற்ற முடியும். இன்றைக்கி எதிர்கால சந்ததியே இல்லாமல் அழிஞ்சிக்கிட்டு இருக்க காலம். ஆம்பளை குழந்தைங்க, பொம்பளை குழந்தைங்க கல்யாணம் ஆகி கருத்தரிக்கலை. இந்த பிரச்சனைலேருந்து சரியாகணும்னா அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் மட்டும்தாங்க வழி. அதை தவிர வேறு எந்த மரபுவழி மருத்துவமும் கிடையாது. ஆங்கில மருத்துவத்திட்ட போட்டிங்கன்னா ஐவிஎஃப் அப்படின்னு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக யூட்ரஸே அழிச்சிடுவான், கெடுத்து நாசமாக்கிடுவான். இல்லைனா ஒரு வெளியிலேருந்து வர வாடகை எம்ப்ரியோ வச்சு அதை ஒரு வழி பண்ணி அதுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து அதை பாழாக்கி ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்து மெடிசினல் பேபியை ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு சந்ததியை எதிர்காலத்தில் உருவாக்குமா. இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அக்குபஞ்சர் அரசு அங்கீகாரம் செய்யணும். நிச்சயமாக அரசு அங்கீகாரம் செய்யணும். அதற்கான மருத்துவமனைகள் திறக்கப்படணும். அக்குபஞ்சர் மருத்துவமனைகள் சிங்கிள் நீட்லிங் இருக்கிற மருத்துவமனைகள் திறக்கப்படணும். ஏன்னா சிங்கிள் நீட்லிங்கில் சரியான முறை, மல்டி நீட்லிங் தவறான ஒரு ப்ராசஸ், தொன்ம நிலை கிடையாது, மரபுத்தன்மை இல்லை அதில். அதனால் சிங்கிள் நீட்லிங் இருக்கிற ஒற்றை புள்ளி சிகிச்சை, ஒரே இடத்துல ஊசி போடுற முறை, தொட்டு சிகிச்சை பண்ணுறது கூட சரியான முறை கிடையாதுங்க. தொட்டு சிகிச்சை பண்ணும்போது பலவிதமான சமூக சிக்கல்கள் ஏற்படும். இங்கே நிறைய மதங்கள், இந்தியா ஒற்றை சமயம் சார்ந்த தேசம் இல்லை, நிறைய சமயங்கள் இருக்குது. இந்த தொடு சிகிச்சை பண்ணும்பொழுது அது டாக்டரை எந்த சமயத்தவர் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கில் பேஷண்ட்ஸ் அணுகுவாங்க. இந்த இந்தியாவில் இருக்கிற ஜனங்களே மாற்றணுன்னா அதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகும். அவங்களுடைய மனசில் இருக்கிற அந்த சமயம் சார்ந்த நிறைய ஏற்றத்தாழ்வுகளை நீக்கிறதுக்கு நிறைய டைம் ஆகும். ஸோ இப்போ அது இல்லை பிரச்சனை. இப்போ நம்மளுடைய பிரச்சனை இவங்களை அக்குபஞ்சர் சிகிச்சையை முறையாக கொடுக்கறது தான். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊசி வழியான சிகிச்சை தான் சரி, அதுலேயும் ஒற்றை புள்ளி சிகிச்சை தான் சரியாகும். சரிங்களா? ஸோ அக்குபஞ்சர் மருத்துவத்தை சீக்கிரம் அரசாங்கம் எடுத்து மிச்சம் இறந்து போயிட்டுருக்கவங்களெல்லாம் திரும்பவும் இறப்பை நோக்கி போயிட்டுருக்கவங்களாம் திரும்பவும் பிழைக்க வைக்கணும். இனி இப்போ இருக்கிற ஜெனரேஷனுடைய சந்ததிகளை திருப்பி உருவாக்குறதுக்கான பலத்தை அவங்களுடைய இனப்பெருக்க உறுப்புகளுக்கு கொடுக்கணும். இன்னும் இந்த மாதிரி வேக்சினேஷன்னாலையும் கொரோனா ட்ரீட்மெண்ட்னாலையும் இந்த மாதிரியான கிராப்டிக் ரிமோட் மாதிரியான மருந்துகள்னால மெட்ஃபார்மிங் மாதிரியான மருந்துகளுடைய தாக்கத்தில் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்க ஜனங்களை சரியாக குணப்படுத்தணும். அதுக்கு அக்குபஞ்சர் மட்டும்தான் சரியாக. தொடர்ந்து நாம் இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். நன்றி.